ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி மீஷோவோட ஒரு ப்ராடக்ட் அன்பேக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நான் வந்து இதை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு வாட்டர் பாட்டில் தான், 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். நான் வந்து டெய்லியுமே தண்ணி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 1 லிட்டர், 1/2 லிட்டர் அந்த அளவுக்கு தான் வந்து டெய்லியுமே குடிச்சிட்டே இருந்தேன். 1 லிட்டர் பாட்டிலில் வந்து அளவு வச்சாலும் வந்து அது கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவேன், இல்லைனா வேறு எல்லோரும் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு எவ்வளோ குடிக்கிறேங்கிற அளவே தெரியாமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு தனியாக பாட்டில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாட்டிலை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண ஆரம்பித்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டிலை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோலேருந்து. அண்ட் நம்ம வாங்குகிற பாட்டில் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ கம்மியாக இருக்குது, இன்னும் நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறது வந்து தோணும். இந்த பாட்டில் வந்து நான் வாங்கினதுலேருந்து அதை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, நான் மட்டும்தான் அதுலேருந்து தண்ணி குடிச்சிட்ருக்கேன். வெண்பா குட்டி வந்து அப்பப்போ வந்து நியூ பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சிப் வந்து குடிப்பா. அதை தாண்டி ஃபுல்லாகவே வந்து நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குங்கிறத இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸ் எதுவுமே இல்லை, டேரெக்டாக ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதை ஆர்டர் பண்ணும்போதே மல்டி கலர் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ என்ன கலர் வந்திருக்கு அப்படிங்கிறது சர்ப்ரைஸ் தான். நான் வந்து ப்ளூ கலர் இருந்தது, சரி ப்ளூ கலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் ரிசீவ் ஆகிருந்தது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் தான். பட் ரொம்ப அடிக்கிற பர்பிள்லாம் இல்லை, லைட்டாக ஒரு மைல்டான ஒரு பர்பிள் கலர் மாதிரி தான் இருந்தது. பபிள் ட்ராப் போட்டு ஓரளவுக்கு நீட்டாக தான் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. உள்ளேயும் வந்து ஸ்டிக்கர்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நான் ஆர்டர் பண்ணும்போதே பார்த்துருந்தேன். இந்த மாதிரி பாட்டில்ஸ் ஆர்டர் பண்ணும்போது எல்லா பாட்டிலோடையுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. பபிள் ட்ராப் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பபிள் ட்ராப் உள்ளே வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு கவருக்குள்ளே போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருந்தாங்க. பாட்டில் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகலை, ஒரு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை, நீட்டாக தான் ரிசீவ் ஆகிருந்தது. பாட்டில் வந்து எம்டி பாட்டிலாக இருக்கும்போது வெயிட் எதுவும் ஜாஸ்தியாக இல்லை, நல்லா கை வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, கையில் வச்சு கேரி பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹேண்டிலும் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு தூக்கிக்கலாம். நார்மலாக நான் முன்னாடி வந்து ஒரு 2 லிட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன், அதில் வந்து ஸ்ட்ராவும் கிடையாது. மேலே இருக்க ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் வந்து அந்த பாட்டிலை தூக்கும் போதே வந்து பிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் ரொம்ப நாளாக இது வாங்கலாமா வேண்டாமான்னு யோசனையிலே இருந்து சரி வாங்கி தான் பார்ப்போம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ். அமேசானில் 700-900 வரைக்குமே சேல் பண்ணுறாங்க. 350 ருபீஸ்க்கு இந்த குவாலிட்டி வந்து ஓகேவாக தான் இருந்தது. இதில் வந்து நமக்கு கோட்ஸும் கொடுத்துருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆக்சுவலி இதை வந்து நம்ம பார்த்து தண்ணி குடிக்க போகிறது இல்லை, பட் இது இல்லாட்டினாலும் கூட ஓகே தான். பட் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மேபி அது ஒரு 2-3 நாளைக்கு நம்ம அதை பார்த்து குடித்தோன்னா மேபி நம்ம வந்து நிறையா குடிப்போம். கோட்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து டைமும் கொடுத்துருக்காங்க, இந்தந்த டைமுக்குள்ளே இவ்வளோ அளவு வந்து குடித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ லிட்டர் நம்ம வந்து தண்ணி குடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து அதுக்கு பேக் சைடில் பார்த்துக்கலாம். இந்த கோட் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லிட்டர் வைஸ் மென்ஷன் பண்ணியிருந்ததுமே நல்லா இருந்தது. உள்ளே வந்து நல்லா கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும், க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது இந்த ஸ்ட்ரா வந்து மடங்கிடும். இந்த மடங்குற கான்செப்ட் இருக்கிற ஸ்ட்ரானால் நம்ம திருப்பி பாட்டில் சைடில் சாஞ்சிருச்சா அப்படின்னா கூட ஸ்பில் ஆகாது. நான் வந்து தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணிட்டேன், எதுவுமே வந்து ஸ்பில் ஆகலை. அதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாட்டில் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஹேண்டிலுக்கு அந்த கேப் மேலேயுமே வந்து ஒரு கவர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது, அந்த லாக்குமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் எந்த அளவுக்கு இந்த லாக் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது நம்ம தண்ணி எவ்வளோ குடிச்சிருக்கோம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டில் வந்து கலராகவே இருந்தாலும் கூட தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கையில் வந்து செக்யூராக பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ், ஒரு கட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து நல்லா இருந்தது. பாட்டிலோட குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக அமுங்கிற மாதிரி இருந்தது, மற்றபடி ஓகே தான். இந்த பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், அந்த லிட்டை என்னால் ஒரு சிங்கிள் ப்ரெஸ்ஸில் ஓப்பனே பண்ண முடியல, நல்லா டைட்டாக இருந்தது. இந்த அளவுக்கு டைட்டாக ஃபுல் டைம் இருக்குமான்னு தெரியல. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஓப்பன் ஆச்சு. ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்ட்ரா வந்து வெளியில் வந்துடும், திருப்பி க்ளோஸ் பண்ணும்போது ஸ்ட்ரா உள்ளே போயிடுது. ஸ்ட்ரா உள்ளே போகும்போது கீழே வந்து மடங்கிக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரா வழியாக வந்து தண்ணி லீக் ஆகாது. மூடியோட குவாலிட்டி வந்து நல்லாவே சூப்பராக இருந்தது. பாட்டிலில் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான், ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். இதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி தான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கோல்டு வாட்டருக்கு இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தால் கூட ஓகே தான்.
உள்ள ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம லிட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தான் ஸ்ட்ரா வந்து தனியாக எடுக்க முடியும். மேலே இருக்க கேப்பை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லிட்டு வந்து மேலே வராது. ஸ்ட்ராக்கு மேலேயே வந்து ஒரு ஸ்டாப்பர் மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டாப்பர் மாதிரி இந்த ஸ்ட்ராவில் இருக்கும்போது நம்ம ஓப்பனில் இருக்கும்போது பாட்டில் சாஞ்சிருச்சுன்னா கூட ஸ்ட்ரா வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஸ்ட்ராவோட குவாலிட்டியுமே நல்லா ஓரளவுக்கு திக்காக நல்லாவே இருந்தது. ஃபுல் பாட்டில் வைஸ் பார்க்கும்போது டாப் அண்ட் பாட்டம் பாட்டிலோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தது. சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் வந்து கொஞ்சம் தின்னான மெட்டீரியலாக தான் இருந்தது. வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட கை வந்து ஈஸியாக உள்ளே போய் கை விட்டு வாஷ் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது. நல்லா பெரிய ஓப்பனாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளெயின் ஸ்டிக்கரு. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸாக அந்த மாதிரி கொஞ்சம் 3D ஸ்டிக்கர் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 ஸ்டிக்கரும் வந்து உள்ளே இருந்தது. இந்த பாட்டில் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து டெய்லி கம்மியாக தண்ணி குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய குவாலிட்டி இருக்கிற பெரிய சைஸ் பெரிய குவான்டிட்டி அளவு தண்ணி பிடிக்கிற அளவுக்கு பாட்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு அந்த பாட்டிலை எம்டி பண்ணாலே வந்து ரொம்ப நல்லது தான் தண்ணியை குடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா போக போக வந்து இதில் திருப்பி ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைம் வரைக்கும் எம்டி பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு வாட்டி வந்து ஹாஃப் பாட்டில் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 3 லிட்டர் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் நான் வாங்கி ரிவ்யூஸில் வந்து பார்த்துருந்தேன். ரிவ்யூஸில் வந்து நிறைய பேர் பாட்டில் இது எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து என்னோடய பாட்டிலில் எதுவுமே ஸ்டிக் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து வெண்பா குட்டி பாட்டிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். ஸ்டிக்கர் அண்டு பாட்டில் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருந்தது. இந்த பாட்டிலோட ரிவ்யூ வந்து நான் நிறைய வெப்சைட்டில் படித்தேன். மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் ஃபுல் ரிவ்யூ படித்ததுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி ஒரு 3 to 4 daysலேயே வந்து வந்துச்சு. மீஷோ எப்போவுமே கொஞ்சம் லேட் டெலிவரி தான் கம்பேரிட்டிவ்லி அமேசானில் வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரியே இருந்தது. ஆனால் அதில் வந்து ப்ரைஸ் இதை விட டபுளாக இருந்தது. மேபி குவாலிட்டி டிஃபர் ஆகுமாங்கிறது தெரியல, பட் எனக்கு வந்து இந்த பாட்டிலோட குவாலிட்டியே ஓகேவாக இருந்தது. நீங்களும் என்ன மாதிரி தண்ணி வந்து கம்மியாக இன்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாட்டிலை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.